அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் எல்லாரும் உலகத்துக்கு இன்னொரு காலத்துக்கு அனுப்பிக்கிறோம். இது வாழ வந்த இடம் போல விளங்கினத்துக்கு இது வாழ வந்த இடம் இல்லை. இது வாழ வந்த இடமா இருந்தா இந்த வாலிபம் அழியலா, இந்த அழகு குறையலா, இந்த ஹயாத்துல முடிவு வரையலாம். இது வாழ வந்த இடம் இல்லை, இது வாழ்க்கையை தயாரிக்கிற இடம். இன்றைக்கு ஒரு நாள் கழிஞ்சு சும்மா கழிஞ்சிட்டு எல்லாம் சும்மா விட்டுருவானா? இல்லை, எப்படி கழிஞ்சிச்சு பார்க்கப்படும். அதனால ஒவ்வொரு நாளையும் நாங்கள் எங்களோட ஆகரத்துக்கு பக்கம் நோக்கி போறோம், எங்களோட கபர் நோக்கி போறோம். உலகம் வீணும் விளையாட்டு மண்டி வேறில்லை அல்லாஹ் சொல்றான். அதனால நான் எங்களோட வாழ்க்கையில கை சேதம் 2 இடத்துல வருமா? கை சேதம் 2 இடத்துல வரும். ஒன்று சக்கராத்துல வரும், அல்லாஹ் பாதுகாக்கணும். சக்கராத்துல கை சேதம் வாரி நரகவாதி ஆனாதான் வாரும். யார் நஷ்டவாளி ஆகிற அவர் தான் கை சேதப்படுவார். நஷ்டவாளி ஆ போற அவரு கை சேதப்படுவாரு, கெஞ்சுவாரு. நல்லடியார்கள் கெஞ்ச மாட்டான், சிரிச்சு கொண்டு போவான். நல்ல மயிர் செல்லுமாம், என்னை முற்படுத்துங்க, அவசரமா கொண்டு போங்க. கெட்ட மயிர் செல்லுமாம், என்னைய எங்க கொண்டு போறீங்க? யா வைலத்தா, எனக்கு வந்த கேடே, என்னை எங்க கொண்டு போறீங்க? ஏனென்றா அவர் கடைசி கட்டத்தில் காண வேண்டியெல்லாம் கண்டுட்டார். அதனால நாங்க எல்லாரும் உலக வாழ்க்கையில ஒரு பிரயாணத்தில் ஈக்கிறோம். சக்கராத் ஒரு கைசேதம் வரும், அடுத்த கைசேதம் வரும். ஒரு அல்லாட பாதையில போனா, ஒரு தீன விஷயம் கேட்டு சரியா கேட்டு அது கல்வில பட்டா, உண்மைதான் எங்களோட வாழ்க்கை வீணாவிட்டு, இப்போ நான் இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும், நான் ஏன் பீத்துட்டு சொல்லி கைசேதப்படுறாங்க. இவங்களோட வாழ்க்கையில தௌபாக்கு வழி வரும். இந்த கைசேதம் எல்லாரும் கிடைக்கிறது. அதனால சக்கராத்ல கைசேதம் யாருக்கும் வந்துடப்படாது. செகண்ட் கணக்கு கேட்பான் அல்லா கிட்ட, வருஷ கணக்கு வேஸ்ட் பண்ணினவன் கேட்பான், சில நிமிடம் தாயா அல்லா, 70 வருஷம் தா, 7 வருஷம் தா, 7 மாசம் தா, 7 நாள் தா, 7 மணித்தியாலம் இல்ல, அப்படி இல்ல கேட்கிறேன். எனக்கு கொஞ்ச நேரம் தான், டக்குன்னு பேர் சதக்கா கொடுத்து நல்ல மனுஷனா திரும்பி வார. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை நாங்க எல்லாரும் சந்திக்க போறோம் சக்கராத். அதனால கபரிக்குதே அது பயங்கரமான இடம். நபிசுல்லா சொன்னாங்க, கபரை விட கெட்ட இடம் நான் காணலடா, கபரை விட ஒரு கெட்ட இடம் நான் காணலடா. அது ஒன்றோ சொர்க்கத்தின் பூங்காவனம் இருக்கும், இல்ல நரகத்தின் படுகொலியா இருக்கு. பூமிக்கு மேல நடந்த மாதிரி தான் பூமி கீழே சங்கைப்படுத்தப்படுவோம், அல்லாட்டி கேவலப்படுத்தப்படும். அதனால ஆண் எப்படி வாழணும், பெண் எப்படி வாழணும். ராபியா பஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா ஒரு பெண்மணி, ஒரு பெண்ணுகிட்ட தைக்க வேண்டிய ஒரு சிறப்பும் அவகிட்ட இல்ல. ஒரு பொம்புல அசிங்கமாயிருந்தா, சல்லிக்காரியாயிருந்தா யாராவது வருவான். பரம ஏழையாக்கி நல்ல பசந்தா இருந்தாலும் எவனாவது கேட்டு வருவான். சில குடும்பம் புள்ள பாக்கியம் உள்ள குடும்பம் ஆகி அப்படி சிலவங்க பார்ப்பான். கௌரவமான ரெஸ்பெக்டான ஃபேமிலின்னு பார்ப்பான். ராபியா பஸ்ரியா கிட்ட ஒன்றுமே இல்லை, கலர்ல கருப்பு, அந்தஸ்துல அடிமை. கருப்புண்டா எங்கட கருப்பு அல்ல, நீக்ரோ, ஹபஷ். கலர்ல கருப்பு, அடிமை, கணவன் இல்லாத விதவ, புள்ள இல்லாத மலடு. கணவன் இல்ல விதவ, புள்ள இல்ல மலடு, கருப்பு, அசிங்கம், அது பார்த்துக்கு ஏல, ஒரு பர்சனாலிட்டியும் இல்ல, ஒரு சிறப்பம்சமும் இல்ல. ஆனால் எவ்வளவு சங்க அல்லாஹ் கிட்ட இன்றைக்கும் பேசுறோம். யார்? எங்கட சாட்சிட மவளா ராபியா, எங்கட மாமிட மவளா, இல்ல எங்கட உம்மமட தங்கச்சா? இல்ல, எங்கட தாரம் இல்லை. அல்லாஹ் பேச வைக்கிறானே, அப்படி அல்லாஹ்க்கு ஃபிட் ஆகிட்டாவோ. கணவன் மௌத்தாவின போறோம், இத்தா முடிஞ்ச போறோம். ஹசன் பஸ்ரி
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க தாபீன்கள்ல டாப் 3ல ஒரு ஆள். தாபீன்டா யாரு? சஹாபாக்களோட ஈமானோட பார்த்தவங்க. இவங்க தான் தாபீன்கள். உலமாக்களோட கருத்து 3 கருத்து. தாபீன்ல சிறந்தவங்க யாரு? சில உலமாக்கள் சொல்றாங்க ஹசன் பஸ்ரி, சிலவங்க சொல்றாங்க ஒய்சுல் கர்னி, சிலவங்க சொல்றாங்க சயீத் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹசன் பஸ்ரி ரசூலுல்லாஹ்ட மனைவி மைமுனா நாயகியோட வீட்டுல பூந்து விளையாடின ஒரு புள்ள தான் அவர். அவங்களோட அரவணைப்பில் இருந்த ஒரு மனிதன் தான் ஹசன் பஸ்ரி. பெரிய இமாம், மேதை, பெரிய முஜாஹித், பெரிய ஆலிம், பெரிய ஆபித், எல்லா லைன்ல முன்னுக்கு. அந்த காலத்துல கோடீஸ்வரர்ல ஆசைப்படுவாங்களாம், ஹசன் பஸ்ரி எந்த வீட்டுக்கு மருமகனா இருக்க கிடைக்குமாண்டு. ஆனா ஹசன் பஸ்ரி வந்த ராபியா வீட்டுக்கு இதா முடிஞ்ச போறோம். சின்னாம் ராபியா, உன்னை கல்யாணம் முடிக்கணும் தான் கேட்டு வந்திருக்கிறேன், என்ன செல்றாய்? ராபியா தடார்னு புல்லலையாம். ஹசன் பஸ்ரி தவம் இருந்தாலும் கிடைக்காத உங்களே போல ஒருத்தர் என்ன லேட்டிக்கு சொல்லி கேட்கலையா? அவ கொடுத்தா ஹசன் பஸ்ரிக்கு பேப்பர் உண்டு. என்ன பேப்பர்? 4 கேள்விக்கு பதில் தான் உங்களே முடிக்கிறேன். இன்றைக்கு அப்படியா? நல்ல வாட்ட சத்தமா வைக்கிறாண்டி வந்திக்கிறே கார்ல, அவன் டோப் அடிச்சாலும் பரவாயில்ல, அது கேள்விப்பட்டா சரியா இதெல்லாம் மாய்க்கொள்ளையிலும் வந்த போறோம் பார்த்தே காரே மாலை. அந்த காலத்துல பார்த்தே அல்லாட நேசர்கள் கிட்டே கிளாஸ் தான் பார்த்தேன். ராபியா பஸ்ரியா பாக்குறா தாபின் கிட்ட என்ன கிளாஸ் இருக்குது. 4 கேள்விக்கு பதில் தாங்க உங்களே முடிக்கிறேன்டா. ஹசன் பஸ்ரி சரி சொல்லுங்களே, உன்னா நான் சொர்க்கவாதியா நரகவாதியா? போலிக்கு ஹசன் பஸ்ரி அவுட். ஏன் வானத்தின் தாண்டி பூமியன் தாண்டின கேள்வி யாருக்கு கொடுக்கலும் பதில்? 2வது சிராத்தல் முஸ்தகீமா கடப்பனா இல்லையா? 3வது பட்டோல எந்த கையில கிடைக்கும்? 4வது என்ன மீசான் தராசி எந்த பக்கம் பாரமாகும்? ஹசன் பஸ்ரி சொன்னாம், ராபியா இதுக்கு எனக்கு பதில் தரேலா அப்படின்னு எனக்கு உங்களே முடிக்க டைம் இல்ல, அமல் செய்ய விட்டுட்டு போங்கண்டாம். இந்த 4 கேள்வி தயாரிப்பு செய்ய விட்டுட்டு போங்க, எனக்கு கல்யாணம் முடிக்க டைம் இல்லடா. மேடவங்களுக்கு சம்சா முடையும் கஞ்சிலையும் டைம் போகுதெல்லாம் ஓத டைம் இல்ல. ரமலான் வருது. ரமலான் அரபு படிச்சவங்க ரமலான் என்றால் சுட்டெரிக்க கூடியது, பாவத்தை சுட்டெரிக்கிற மாசம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் முடிப்பாங்க, 2 ஜூஸால 2 குர்ஆன் முடிப்பாங்க ரமலான்ல. அதனால ரமலான் அந்த சிறப்பு எங்களை முன் நோக்கி வந்து கொண்டிருக்குது. நாங்க விளங்கோனும் எங்கட வாழ்க்கையோட நோக்கம் என்னாண்டு. எங்களே எங்கட குற்றங்கள் அழிச்சு கொள்றதுக்கு தான் ரமலான் வருது. அதுக்கு இப்பவே தயாராகணும். ஹசன் பஸ்ரி பைத்த எப்படி ஆள்? ராபியா பஸ்ரியா 42 வயசுல மௌத்தாகிட்டு. மௌத்தா போறாண்டு ராபியா பஸ்ரியா அடிமை பொம்பளைக்கு சென்னாம், நான் மௌத்தாவினா தாருக்கும் அறிவிக்க வானம், ராவோட ராவ அடைக்கிறோனும். ஏன் ஹயாத்துல யாரும் பார்த்தில்ல, மௌத்துக்கு போறோம் யாருக்கும் தெரியாம வைத்திரோணும் சொல்லி ஆசை. அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை மட்டும் செல்லுங்க, எல்லாருக்கும் அறிவிக்க வானம், சுபோல அடைக்கின போற சொல்லுங்க, ராபியா மௌத்து நேத்திரா அடைக்கிட்டேன்னு சொல்லிடுங்கன்னு சொன்னான். இன்றைக்கு அப்படியா? எந்த வீட்டுல மகரம் பேணப்படலையோ அது தீன்தாரின் வீடு அல்ல. கல்யாணம் முடிச்சு ஒரு பொம்பளை மாப்பிள்ளை வீட்டுக்கு வாரா, அந்த பொம்பளைக்கு மாப்பிள்ளைய தவிர ஒரே ஒரு ஆம்பளை தான் ஹலால். மாப்பிள்ளையோட வாப்பா, மாப்பிள்ளையோட தாத்தட மோகன், மாப்பிள்ளை தங்கச்சிட மோகன், ஒருத்தரும் ஹலால் இல்லை, பச்சை ஹராம். கேட்டாங்க யார சூழல்லா? மைனி எப்படி யார சூழல்லா? மையத்தை போல பயந்துக்கோ, மௌத்த போல பயந்து கொண்டான். அதே போல மச்சான் எப்படி மௌத்த போல பயந்து கொண்டான். அப்ப மஹரம் பேன்று என்று சொல்றது ஒரு மூமினுக்குள்ள அடையாளம். அதனால எங்கட வாழ்க்கையில இது எல்லாம் அல்ல நாள மறுமையில பார்ப்பாங்க, எல்லாம் பார்க்கப்படும். சில பொம்பளை சொல்லுவாங்க, பாருங்களே நான் வரக்குள்ள சின்ன பொடிய நான் கழுவிக்கிறேன், தூக்கிக்கிறேன், தீர்த்திக்கிறேன், படுக்க போட்டிக்கிறேன். இப்ப பாருங்களேன் மூத்த பையனை சொல்ற, இப்ப பாருங்களேன் என்னைய காணக்கோல மோத்த திருப்புறான். அவனுக்கு 20 வயசு, அந்த 2 பட்டி உடுத்து சின்னத்துல ஈந்தான் தான், இப்ப அதே உடுக்கவா 20 வயசு ஆகி. அடே தெரியாத காலத்துல போனீங்க நீங்க, சரி ஹராம் விலங்கல்ல, அவன் சின்னவன் சரி. இப்ப அவன் மோத்த திருப்புறான போல மைன் என்ன சொல்லணும்? பாருங்களேன் என்ன மச்சான் நல்லா பயந்து நடந்து கொள்றாருன்னு சொல்லணும்.
அதுக்கு மாத்தமா இன்றைக்கு என்ன சொல்றாங்க உலகம் பாருங்களே, தூக்கி வளர்த்தவங்களே கணக்கெடுக்கிறான்னு இல்ல. அல்லாட கட்டளைக்கு மாத்தம் சுத்தா அவன் அப்படி போன. அதனால மகரம் பேன்றதுக்கு தானே வாழ்க்கையில ஆக பெரிய பாக்கியம். அதனால எல்லா லைன்லயும் எங்கட உறுப்புகள் எங்கட எந்த அளவுக்கு என்றா பாத்திமா நாயை குளிப்பாட்டி கஃன் செஞ்ச புறவு தானாம் புள்ளில் சென்ன இன்றைக்கு தான் எங்கட உம்மட முடிய கண்டோம். புள்ள முடிய கண்டல தாயிட எங்கட பாத்மாட முடிய காணாதான் இல்ல. பயப்படணும். சத்தம் தான் எல்லா லைன்லயும் எங்களே பாதுகாத்துக் கொள்ளும். அப்பதான் அந்த மௌத்து கிடைக்கும். அந்த மௌத்து கிடைக்கும். அதனால ராபியா பஷீரா கிட்ட வந்து அசன் பசரியும் ஃபெயில் ஆகி போய்த்து மூத்தா போய் அடிமை பொம்பளை செஞ்சா நான் ராவோட அடைக்கிறோனும். மேலும் நான் தஹஜத்துல போத்தி தொழுவன் பிளாங்கெட், அதாலதான் கஃனும் செய்யணும்டா. அதே போல இரவோட இரவு அடக்கப்பட்டுச்சு, அதாலே கஃன் செய்யப்பட்டுச்சு. கனவுல அடிமை பொம்பளை காண்றா. மௌத்துக்கு போற ஒரு ஆளை என்ன நிலைமையில காண்றோம் அதுதான் அவட நிலைமையா. ஏன்னா துனியால போய் மனாவு காணலும் பெஞ்ச்ல போற மாதிரியும், ஏன்னா கொல்பிட்டில் விரிய வீட்டு வாங்கி அதுக்கு படுக்கிற மாயும் போற வார மாயும் ஃபேக்டரிக்கிற மாயும் எலி பார்த்தா மிஞ்ச மாயில. இது கனவு. இது பொய் சுட்டி பொய் காணலும். மௌத்துக்கு போற பொய் அல்ல, எது காண்றோ அதுதான். அதனால ராபியா பஸ்ரியா வாராம் பட்டு உடுத்து பட்டு சில்க். இங்க சில்க் பார்த்தவங்களே குறவாதான் அப்படி சில்க் உலகத்துல சில்க். இது சொர்க்கத்துல சில்க் கொடுக்கலாம். ராபியா பஸ்ரியா எடுத்து வாரா. அடிமை பொம்பளை கேட்கிற ராபியா இது என்ன பட்டு உடுத்து வாரேன் உங்களோட பிளாங்கெட் எங்க சின்னாம் அந்த போர்வை அல்லா மடிச்சு வச்சிருக்கிறான். தராசில அமல் நிற்க கோல போட்டு நிற்கேன். தஹஜ்ஜுதுக்கு பாவிச்சது தீனுக்கு பாவிச்சுண்டு. அதுபோல கேட்டாம். அதுபோல ராபியா சின்னாவாம் 2 மலக்குமார் வந்து கேட்டாங்க, மண் ரப்புக்கி, உங்களோட ரப்பு தாரு. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன ஆச்சரியம், 40 வருஷம் பூமிக்கு மேல வாழ்ந்தேன், ஒரு நாள் சரி அவனை மறக்கவே இல்லை. பூமி கீழே 4 கை 4 அடி கீழே வந்த முதலாவது நாள் நீங்க அவனை பத்தியா கேக்குறீங்க என்று சின்னத்தோட மலக்குமார் பேசிக்கொண்டாம். இவகிட்ட கேள்வி கேட்டு வேலையில வாங்க போவோம் என்று. எப்படி சங்க, எப்படி கண்ணியம். சின்னாங்க நபிசாசம், உமர் கபூர்ல வச்ச போறோம், உன்னை இருப்பாட்டி உன் ரப்புதாரு உன் நபிதாரு என்ற கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்படும் நபி அவங்க சொன்னாங்க. முறையில கேட்டாங்க, யார சொல்லல இப்ப இருக்கிற உணவோட இப்ப நானு கேட்டான். ஓ இதே உணவோட இப்பாண்டான். அப்ப நான் அவங்கள கவனிச்சு கொள்றேன். உடனே ஜிப்ராசன் சொன்னாங்க, யார சொல்லல கபூர்ல உமரை வச்ச போறோம், மலக்குமார் வந்து கேட்பாங்களா, உமர் மண் ரப்பு கண்டு சொல்லி உமர் செல்லுவார், யார சொல்லல ஏன் ரப்பு அல்லா, உங்களோட 2 பேர் ரப்பு யாருன்னு கேட்பாரு. மலக்குமார் பேசிக்கொள்ளுவாங்க, யார சொல்லல இவர்கிட்ட நான் கேள்வி கேட்க வந்தமா இல்லாட்டி இவர் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாரா என்று சொல்லி மலக்குமாரே இதாயிருவாங்கன்னு சொன்னா. அப்படிப்பட்ட ஈமான்தாரி தான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அலூராங்க, என் உம்மா என்னை பெத்திக்கப்படாதா, நான் ஒரு குச்சி ஐந்தக்கப்படாதா, புறக்காம இருக்கேன், என்னத்துக்கு நரகத்தை தாங்குற எப்படி அதை ஃபேஸ் பண்ணணுமே என்ற பயம். சொர்க்கவாதின்னு சீல் பட்டு முடிஞ்சு எங்களுக்கு என்ன சரி கவலைக்கா. விடியுது, படுக்கிறோம், தஹஜ்ஜுதும் இல்லாம எழும்புறோம், மரம் தின்றோம், மரம் படுக்கிறோம், பேசணுமா பேசுறோம், என்ன பேசணும் என்ன பேசப்படாது, என்ன கேட்கணும் என்ன கேட்கப்படாது செக் பண்றோமா. இப்படியே காலம் கழிஞ்சு எத்தனை சுண்ணத் துடுபடுது, தொழுகையில் என்ன சிந்தனைக்குது. பாங்க சென்னை 12:15 தொழுகைக்கு போற 2:15 அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படுவானா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பொம்புல அடுப்புல ஆக்கி கொண்டிருக்கிறா, மெஷின்ல தச்சு கொண்டிருக்கிறா, வாஷிங் மெஷின்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறா, என்னமாவது ஒரு வேலை அழிக்கிறா. பாங்க சின்னத்தோட வாப்பா மகான்னு கூப்பிடுறாரு. 1 மணிக்கு 1:30 மணிக்கு வந்தா வாப்பா என்ன சொல்லுவாரு, என்ன மகன் ஸ்ரீதேவி கூப்பிட்டோன்னே வந்துட்டான்னு சொல்லுவாரா? டேய் எப்படா அவனைய கூப்பிட்டேன், எவ்வளவு நேரமா என்ன கூப்பிட்டு, என்ன வாப்பா கண்கால் கொடுத்தவரா,
தின்ன கொடுக்குறே வாப்பவா, வளர்த்து ஆளாக்கினே வாப்பவா, சில்லறை தான். ஆனா செஞ்ச யாரு? அல்லாஹ். அந்த அல்லாஹ் 12 காலம் கூப்பிட்டு ஒத்தன் 2 காலுக்கு போன அவனுக்கு எப்படி அடே கண் பார்வை தந்தவன். அப்ப அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய இமாம், ஆயிரக்கணக்கான மஜ்லிஸ், 1,00,000 பேரும் இருப்பாங்க மஜ்லிஸ்ல. அவங்க தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா முழு மஜ்மாம் இரஹமுக்கல்லாஹ் செல்லும் கம எல்லாம் ஊர் அப்படியே தெதறி நிக்கும். அப்படி அந்த சத்தத்துக்கு அவங்களுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு கொல்லன் ஒண்ணினான். கொல்லன் அது தானே, இரும்ப சூடாக்கி தட்டி தட்டி கத்தி செய்யறே, வால் செய்யறே, ஒன்று செய்வார். அவரு எந்த நாளும் முட்டை மாடிக்கு போய்த்து இவங்கட மஜ்லிஸை பார்த்து, யா அல்லாஹ் இந்த மனுஷனை போல எனக்கு அவை கிடைக்கலன்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு வருவார். ஆனா அவர்கிட்ட ஒரு நல்ல அமல் இருந்துச்சு. சுத்தியல தூக்கினா நல்ல சூடான பார்த்தா சுத்தி, அதாவது அந்த இரும்பு தணல்மை ஆன பார்த்தா சுத்தியல தூக்கி அடிக்கணும். அப்பதான் சைஸ் என்ன வரும் அது வரும். சுத்தியல தூக்கல் அல்லாஹ் பாங்க சென்னா தூக்கிய சுத்தியில அப்படியே முதுகு பின்னால போட்டு பேத்துறாரு. சோல இங்கட பொம்பளை மாதிரி அடுப்பு ஒன் பண்ணினா பாங்க சென்ன அப்படி ஆஃப் பண்ணி அடுப்பு போனா இல்ல, சோறை வேவிச்சுட்டே போவோம், இது ஆக்கிட்டே போவோம், இதை செஞ்சுட்டே போவோம். பாங்க சென்னா எல்லாம் ஆஃப் ஆகி நாங்க ஒன்னாகிறோம். இது எல்லாம் ஒன்னாவி நாங்க ஆஃப் ஆகி வாழ்க்கை மண்ணாவி, ஒரு வாழ்க்கை செழிப்பே இல்லை. பாருங்க, இப்ப இந்த அப்துல்லா முபாரக் தான் மௌத்தா போய்த்தா. அவர் நண்பர் கேட்டாங்க, ஷேக் பெரிய மகானா இருந்தீங்க, பெரிய பாடம் நடத்தினீங்க, எல்லாம் அவங்களே பெரிய அந்தஸ்து தந்திருப்பானே. சரி, நாங்க கொல்லன் என்னையும் தாண்டித்தான்டா. கொல்லன் ஐத்தானே பாருங்களேன், என்னை விட அந்தஸ்து பேர். ஏன் அவன் சுத்தியல தூக்கி வாங்க செல்லக்கோள் அப்படியே பின்னுக்கு போட்டு அல்லாஹ்க்கு பட்டுட்டு அந்த செயல் அல்லாஹ்க்கு பிடிச்சி. அதனால நாங்களும் அல்லாஹ்ட அன்பை அவன் இரக்கத்தை தேடும். இதுல கிடைக்குமா? இந்த பேச்சு நான் பேசினா அல்லாஹ் கோபப்படுவானா? இந்த செயலை நான் செஞ்சா அல்லாஹ் கோபப்படுவானா? சந்தோஷமா இப்படி செக் பண்ணி 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 செய்யல மௌத்து பசந்தா வந்து சேரும். அதனால வாழ்க்கை விளையாட்டு அல்ல. எல்லாரும் வீட்டுல வச்சு தின்னதாரான். எங்க ஆட்டோ ஓட்டினவங்க, எங்க பஜார் போனவங்க, எங்க இம்போர்ட் பண்ணவங்க, எங்க எக்ஸ்போர்ட் பண்ணவங்க, எங்க டாக்டர்மா டிஸ்பென்சரியில போலிங் காத்தவங்க, எங்க ஹாஸ்பிட்டல்ல செக்கிங் போனவங்க, எங்க சுகர் பார்த்தவங்க, பிரஷர் பார்த்தவங்க, ஹாஸ்பிட்டலுக்கு காஞ்சி ஆக்சிடென்டும் இல்ல, ஒன்றும் இல்ல, கொசியடிக்கு ஆள் இல்ல, எல்லாம் அப்படியே மூடி நல்லா திண்டுவோம். வீட்டுல எல்லாரும் முழு துனியாவும் மீந்து கொண்டு பாக்குறது. பைப்பால தண்ணி வருதா, பைப் தண்ணி தருவதா? பைப்பால தண்ணி வருவது, பைப் தருவது இல்ல. ஆட்டவால ரிசுக்கு வருவது, ஆட்ட தருவது இல்ல. பாக்குறோம் தானே? இப்ப பைப்பால தண்ணி வருவது தானே, பைப் தருவது இல்ல. உங்களோட ஆட்ட ஓடுதா? இல்லே. அப்ப ரிசுக்கு வருவது தானே. தாரை தாருன்னு பாத்துக்கோங்கன்னு காட்டுறான். மே குச் நஹி, மேரா குச் நஹி, முஜ்சே குச் நஹி. நான் ஒன்றுமில்ல, ஏண்ட ஒன்றுமில்ல, என்னையாலே ஒன்றுமில்ல. நான் இருந்தா ஆஜி நான் ஒரு நாளைக்கு பஜார் போட்டி வீட்டுல அடுப்பெரியாது ஆஜி. அடே பூரா துனியாவும் பத்தி எரியுது இப்ப கொரோனால, இவன் வீட்டுல அடுப்பு எரியுது இல்லையா? அப்ப இந்த ஈமான் இல்லாத பேச்சை பேசி அல்லாட கோத்தை சம்பாரிச்சவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க இப்ப பூமியில? என்ன சொல்லணும்? அல்லாஹ் செய்கிறான், அல்லாஹ் உணவளிக்கிறான், உணவு ஊட்டுவான், உண்ண மாட்டான், குடிபாட்டுவான், குடிக்க மாட்டான், உடுபாட்டுவான், உடுக்க மாட்டான், தூங்க போடுவான், தூங்க மாட்டான். யாரு? அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்டவன்? வானம் பூமியை படைச்சி, வானத்தை படைக்க கோல ஜிப்ரீல் வானத்தை நிப்பாட்டோன்னு நினைக்கும் கஷ்டமாகி, நீங்க அந்த தொங்கலகம் பிடிங்களே, மீகாயில் நீங்க இங்கல வாங்கலே, இஸ்ராஃபில் அங்கல வாங்கலே, ஜிப்ரீல் இங்கல வாங்கலேன்னு கூப்பிட்டா இல்ல. வானத்தை நாங்க தட்டு தட்டா படிச்சு 7 வானம் படிச்சுக்கிட்டு சயின்டிஸ்ட் மாதிரி வானம் ஒன்று இல்லன்னு ஏலாம டயர்டாகி சொல்லிட்டானு. இப்ப வானம் ஒன்று இல்லையா? அடே உனக்கு விளங்காத்துக்கு பிரச்சனை இல்ல, அல்லாஹ் குர்ஆன் சொல்றதா ஈக்கி. சயின்ஸ் 80% அல்லாட படைப்புகளை ப்ரூஃப் பண்ணிட்டாங்க, 20% ப்ரூஃப் பண்ண இல்லையா? அப்படின்னா அவங்களோட இதுக்கு படல இல்லன்னு இல்ல. இவன் மூளை அவ்வளவு போதா அதை பண்றதுக்கு விளங்குறதுக்கு? இவன் ப்ரூஃப் பண்ணாட்டி நீக்கிது வானம்.
அல்லாஹ்ட குதரத். நாங்க நாடிட்டா குன் என்னுவோம் ஃபயக்கூன் ஆகிவிடும். அப்படி அல்லாஹ்க்கு சக்தி இருக்குது. மலையை பெரிய வைக்கிறேன் நாங்களா நீங்கள் அல்லாஹ் கேட்கிறான். அதனால பஜார்ல ஓட்டம் ஆடினவங்க இது போற என்ன சொல்லணும்? இந்த ஓட்டத்தால நான் வாழ்றேன், அல்லாஹ் வாழ வைக்கிறான். அல்லாஹ் வாழ வைக்கிறான். அல்லாஹ் உணவளிக்கிறான். இந்த கண்ணால ஒரு காட்சி ஒன்று கண்டன். ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கோல ஒரு பொடியன் வந்தாரு. அவர் சொன்னார், அமிஷா கோழி விற்கின்றார், கோழி விற்கிற போர்டெல்லாம் போட்டிருக்கார். அப்ப அன்னைக்கு இந்த ஒருத்தர் டக்குண்டு இந்த ஒரு கோழியும் 10 முட்டையும் 2 கிலோ சீனியும் பொடியை விட்டு கொடுங்கன்னு போயிட்டார். அந்த பொடியை நினைச்சு பார்க்கவும் இல்லை, செல்லையும் இல்லை, அவரை சந்திப்பா நினைக்கவும் இல்லை, நடந்துட்டு அவருடைய வேலை. இது யாரு செய்யற? உள்ளத்துல யாரு போடுறே? அல்லாஹ் போடு. அப்ப உணவுத்தாரு யாரு? அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு குதிரத் அல்லாஹ். அதனால நாங்க உள்ளங்கள் யக்கீன சீராக்கும். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, சின்னாலி நான் 20 வருஷம் முந்தைய கதை. ஒரு பொடியன் சொல்ல, அடே ஆபிஸாய் வேலை இல்லடா, ஆலிமாவ் டிரான்ஸ்லேஷனாவ் செஞ்சு சம்பாதிக்கலும், ஆலிமாவரையும் சம்பாதிக்க ஜப் செய்ய, அதுக்கு இல்ல ஆலிமாவரை அல்லாஹ் தீன படிச்சு அவன பொருத்தம் பெற்ற வாழ்க்கைய வாழ்ந்து உம்மத்தை மது பக்கம் கொண்டாடுறத ஆலிமாவரை. அதனால நாங்க எல்லாத்தையும் நோக்கம் அல்லாஹ் பாக்குறோம். நீங்க உப்பு பாக்குறீங்க, உங்களுக்கு பார்த்து படாட்டி இன்னொருத்தருக்கு பார்க்க வைக்கிறீங்க. என்ன கொஞ்சம் கூட படுறே, நீங்க பாருங்களேன், அவர் உப்புக்கும் கூட படுறான், மஷூட் அவருக்கு கொஞ்சம் கணக்கா நான் கொண்டு தான் தேவை, அது கொடுத்து பார்க்க வைக்கிறார். இதே போல அல்லாவும் பார்ப்பான். இது யாருக்காக செஞ்சு? சிலவங்க நல்ல காரியம் செஞ்சிருப்பாங்க, என்னத்தை செஞ்சு மேல இல்லடி இவ்வளவு தான் கிடைக்குது. அப்ப கேட்டை வந்து அவ செஞ்சை வந்து பேர் புகழ் நாடி இந்த அமலுக்காக நடந்து போவானா? இந்த அமலுக்கு. அதனால தாருக்காக செய்யறேன்னு பார்க்கணும். இஹ்லாஸ் உடையவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். அவர்கள் நேர் வழியிட விளக்குகள் போல வானத்தின் வார பலாய் முசிபத் அல்லாஹ் தூரமாகிற அந்த மக்கள் ஆலயம். அப்ப நான் ஒரு வேலை செய்யக்கோல, நான் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யக்கோல, அவர் எனக்கு நேர் மாத்தமா ஒரு வேலை செய்வார், செஞ்சு அண்டே செய்வார். நன்றி கெட்டவனு ஆஜி இவர் சொல்றார், நன்றி கெட்டவர். முந்தகாபுல 657வது பக்கத்துல 348வது ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. அறிவிக்கிற சஹாபி ஹதரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம்ல வார ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில சில மக்கள் அல்லாஹ் முகத்தையும் பார்க்க மாட்டான், அவர்களுடன் பேச மாட்டான், அவர்களை பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை வழங்கப்படும். சின்னத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னத்தோட ஹதரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், தோல்வி அடைந்த நஷ்டம் அடைந்த அந்த மக்கள் தார் யா ரசூலல்லாஹ்னு கேட்டார். அந்த 3 பேரும் தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கரண்டை கால் கீழே ஆடை அணிற மனிதன், அவர் தோப்புடுத்தாலும் மாட்டிதான், கரண்டை கால் கீழே. இரண்டாவது, பொய் சத்தியம் செல்லி தண்ட சாமனத்தை விற்கிற, ஜப்பான் என்று சத்தியம் பண்ணி அடிச்ச சைனாடே ஒட்டிக்கு ஸ்டிக்கர் ஜப்பான். மூணாவது, செஞ்ச உதவியை செல்லி காட்டுறவங்க. ஒரு ஆள் ஒரு புள்ளைய பெரிய புள்ளையா காட்டியும் வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் வளர்த்து உமா அப்பட கையில் ஒப்படைச்சு அவங்க என்னமோ செல்ல இவருக்கு ஆத்திரமாயிட்டு இவர் ரெண்டாவது சென்னாரு, பாருங்க ஆஜி எவ்வளவு தூரம் செஞ்சு வேலையில பாத்தீங்களா, நான் இங்க வாங்க செல்லி காட்டுவாங்க, நான் செல்லி காட்டல செல்றேன் அப்படிதான் செல்றேன் செல்லவங்க, நான் செல்லி காட்ட செல்ல, அப்ப செல்லாத செல்லியே செல்லி காட்டுற. இவ்வளவு காலம் வளர்த்து கொடுத்தது என்ன சார் புரசனமிக்கா, இவ்வளவு பெரிய பெலன் ஊதி சின்னோரு ஓட்டையால ஒரு ஊசியால குத்தின மாதிரி தான் டமாசின்னு வைத்துட்ட ஒரே வார்த்தையில. அதனால நலவு செஞ்சுட்டு ஒண்ணும் எதிர்பார்க்கப்படாதான். எப்படி ஐட்டம் இஸ்லாம் எப்படிப்பட்ட சாமம் பாத்தீங்களா, தீன் எவ்வளவு இது பாத்தீங்களா, சொர்க்கம் சும்மா கிடைக்காது. கெடுது செஞ்சா மன்னிக்கணும், நலவு செஞ்சா ஒன்னும் எதிர்பார்க்கப்படாது. எதிர்பார்க்கிற இடமே வேற. அவன் ஒரு சுபான்லாக தார ஒரு மரத்த பூமியில வைக்கல, அவ்வளவு பெருசு.
ஒரு சுபஹானல்லாஹ். எங்கேயோ ஒரு கோடீஸ்வரன் உண்டு ரெஸ்டாரண்ட்ல போய் திண்டிக்கிறான், திண்டு டிப் வச்சிக்கிறான். எவ்வளவு சிலவன் சொல்லி 90 லட்சம். இதை பெருசா போட்டிக்கிறான். அடே அல்லாஹ் தார சொர்க்கம் சின்ன சொர்க்கம். அதாவது இந்த அணுவளவு ஈமான் உள்ளவனுக்கு கிடைக்கிற சொர்க்கம் எவ்வளவு பெருசு தெரியுமா? அணுவளவு கண்ணுக்கே விளங்காது. உலகத்தை போல 10, ஸ்ரீலங்கா போல 10 கிடைச்சாலே போதும். ஒரு ஆள் தெமட்ட கூட அப்படியே அவர்கிட்ட மா கையால பிடிக்கலுமா, அவரு நின்று பேசலுமா, அஜி சொரி ஆஜி டைம் இல்ல, திரும்ப நேரம் இல்ல. ஒத்தண்ட கஷ்ட பேத்து கூப்பிட்ட 3 நாளோட கூப்பிட்ட அவன் சொன்ன ஹாஜி மௌத்தாவே டைம் இல்ல, சீகிட்ட மாத்துல கூப்பிடு. இவர் டைம் கொடுத்தாதான் வருவாங்களா இஸ்ரேல். சாக்லேட்ல பிஸ்கட்ல எக்ஸ்பைரி அடிச்சுக்கு தானே, இதேமா இவருக்கு எக்ஸ்பைரி அடிச்சுக்கி விலங்கு அடிச்சு இல்ல. விலங்கு அடிச்சுண்டா வாழையிலுமா? டிசம்பர்ல சாவுறவனுக்கு ஆகஸ்ட்ல கல்யாணம், அவனுக்கு சாவுற டேட் விளங்கிட்டு. இப்ப ஒருத்தர் பேருக்கு கல்யாணம் இல்ல, பாரக்கல்லா ஒன்று கொல பாரக்கல்லா ஆஜி 4 மாசம் கொடுத்து தானே இண்டுவான். ஏன் டிசம்பர்ல சாவுறே தெரியுமே. அப்ப எக்ஸ்பைரி எங்கட எல்லாம் மறைச்சி வச்சு கிணத்துக்கு இறக்கத்துக்கு அதையும் காட்டினா வெந்து பேய்த்திருவான். அந்த கொஞ்சம் சுகர் வந்தாலே ஆள் யோசி யோசியே பொடோ துண்டுமாய் ஆகுறான். பாக்குறமா இல்ல இன்னைக்கு உலகத்துல ஒரு நோய் வந்துட்டா ஊரெல்லாம் செலுத்திடுற. ஆஜி இப்ப எனக்கும் வந்துட்டே, ஆஜி எனக்கும் வந்துட்டு. யாருக்கல்ல எழுவிக்குதோ வரும். பஜார் ஒரு கோடீஸ்வரன் வந்து கண்டன் என்ன சோப்பரிச்சு ஓ மச்சான் சுகர் அரமதி திண்டு கொண்டு, அடே சுகர் அரமதி திண்டு நிப்பாட்டேல வாரண்டா வரும். அப்படி நிப்பாட்டேலுமா? அதனால உலகத்துல யாருக்கு என்னென்ன எழுவிக்குதோ இந்த டேட்டுக்கு அவர் இந்த நோய் வரும் எல்லாம் முடிவு செஞ்சாச்சு. அதுக்காக தடாவத்தை ஐக்க செல்ல கண்ட எல்லாம் தின்று செல்லவங்க 300 சுகர் அவர் ஜோஷிபானி தேடி வந்து தின்னுவார். அவர் தேர்தல் ஐக்கணும். அதனால அவருக்கு அதை கணக்கெடுக்காம தடாவத்தமா நடக்க இஸ்லாம் அனுமதிச்சு இல்ல. மறந்து சுன்னத் பத்தியம் வாஜிப் தேர்தல் வைக்கிற எல்லாம் தடுத்தோண்டு இல்ல, நபி தடுத்தோண்டு இல்ல. அதனால தாருக்கு என்னென்ன நடக்க எல்லாம் நடக்கும். ஏன்னா பூமிக்கு மேல எதெல்லாம் நடக்குதோ அல்லாட முடிவு நடக்குது, அவனை நம்பணும். அவ்வளவுதான். வாழ்க்கையோட ஸ்டைல் அப்படியே அல்லாட நபீட வாழ்க்கையில வரும். சின்ன புள்ள தானே இண்டு கொண்டு குடிக்குது, சின்ன புள்ள தானே இன்னும் பானம். அந்த பிள்ளைக்கு ஒரு எச்சரிக்கை செய்யுங்க, வாங்க சுண்ணத்துக்கு மாறு செய்வான், உட்கார்ந்து குடிங்க, தலையில போட்டு தின்னுங்க, மேசையில தின்னாங்க, மேசையில தின்னாங்க, கீழே உட்கார்ந்து தின்னுங்க. நோயாளி பிரச்சனை இல்லை. சுண்ணத்தானே வானம், சுண்ணத்தேனேன்னு நினைங்க, இனிப்புன்னு நினைங்க. வீட்டுல எப்படி வரணும், எந்த கால வச்சு வாகனத்தில் ஏறணும் இறங்கணும் படிச்சு கொடுங்க. நபியை செல்லுங்க, யாருக்கு ஏந்த அன்பு ஓணுமோ அவங்களுக்கு செல்லுங்க, உங்களே பின்பற்ற செல்லி. அப்படி பின்பற்றினால் நாங்களும் அவர்களை நேசிப்போம், அவங்களோட பாவங்களையும் மன்னிப்போம். சுப்ஹானல்லாஹ். நபியை பின்பற்றுங்க, நேர் வழி பெறுவீங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி எதெல்லாம் சொல்லி தந்தாங்களோ பாருங்க, ஹதீஸ்ல வந்திருக்குது. யார் சுபோ தொழுத போறோம் பேசாம 3 முறை சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். எப்படி சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதினா 3 முறை 4 நோய் வராது, கண் பொட்டே ஆகாது, சாவ காட்டி கண் பொட்டே ஆகாது, வெண்குஷ்டம் வராது. அப்படின்னா மோகம் அசிங்கமாக எல்லாம் அது மாக்கு நிக்கிறது, பிம்பிள்ஸ் வாரது, வெள்ளை போடுறது, தோல் நோய் வாரது ஒன்றும் வராது. 3வது பைத்தியம் பிடிக்காது, பைத்தியம் பிடிக்காது. சின்னோர் நரம்பு தான் சிரிச்சு கொண்டே இருப்பான், சின்னோர் நரம்பு தான் ஒரு பக்கத்தை பார்த்து கொண்டே இருப்பான். மக்கள் சும்மா செல்வாங்க, சார் கொஞ்சம் சோமில்ல போலண்டுவாங்க. எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கவலை அந்த விஷயம். அப்ப அல்லாஹ் அப்படியே விட்டு பாதுகாப்பு. 4வது பெரலைஸ் வராது. பெரலைஸ் வராதுன்னு சொன்னா ஆத்ரைட்டிஸும் வராது. இருந்தா எலும்பேலா, எலிமினா இருக்கேலா, எலிமினா கால் திமித்து, இதெல்லாம் வராது. இதெல்லாம் அதில் சேர்ந்ததுதான். கால் திமித்துரை, கால் மடிக்கேலா, இருந்தா எலும்பேலா, ஒரு பக்கம் அப்படியே நோவுது, குனியலா, அல்லாஹ் அதை விட்டு பாதுகாப்பான். லேசான துவா, ஆனா யகீனோட செய்யணும்.
ஒரு நாட்டிலிருந்து ஒருத்தர் சிட்டிக்கு வந்தான். ஒரு ஆள் புல்லட் வாங்கி கொண்டிருக்கார் கண்ணுக்கு. அவர் வேட்டைக்கு போறேன். இது என்ன, இது என்னையா சுட்டா யானையும் செத்துரும். இது இந்த சின்னது போட்டா யானை செத்துருமா? இவன் எடுத்து போயிட்டு டெஸ்ட் பண்ண பூனை அடிச்சுக்கிறான். பூனை பட்டு ஓடுது. என்னடா யானையும் சாவும்டான், பூனையே சும்மா பட்டு ஓடுது. படாம ஓடினா பரவாயில்ல, பட்டு கொண்டே ஓடுது. மரம் சிட்டிக்கு வந்து ஆளா சந்திச்சு கேட்டானா, நீ என்னப்பா சென்னாய், இத யானையும் புல் பூனே அடிப்பட்டே ஓடுது, நீ சாவுமுண்டாய் எப்படி அடிச்சாய்? இப்படி கையால இல்லடா அடிக்கணும், கன்ல போட்டு சுட்டு பாரு. சும்மா ஓதின நம்பிக்கை இல்லாம அவனுக்கு ஈக்கிரை கூடும். அல்லாஹ் நபியோட வார்த்தை வந்தால் அது நடக்கும். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், எங்கட நபி இஷ்டப்படி பேச மாட்டாங்க, அது பேசினால் வஹியா தான் இருக்கு. இது ஓதி பாருங்க. ஒரு சில்ல ஜமாத்துல அப்புத்தலையில குளிச்சிட்டு வாரான எல்லாம் அட்டை கடிச்சு ரத்தத்தோட, எல்லாம் வந்து ரத்தத்தோட, 2 பேரை தவிர. அந்த 2 பேரும் என்னன்னு பார்த்தா காலை மாலை அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மத்தி மின் ஷர்ரி மா ஹலக் 3 ஓதுற. சுத்தி கடிக்கவே ஆகுது, கடிச்சா ஒன்றும் ஆகாது. அதனால அல்லாஹ் ரசூலோட வார்த்தைக்கு தானே சதகல்லாஹ் சதக ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரசூலும் உண்மை உரைத்து விட்டார்கள். உண்மை தான் உரைப்பாங்க அவங்க. சுன்னத்தான துவாக்கள் புள்ளியல் படுவுக்கொள்ள ராவிக்கு யாரு ஒவ்வொரு தொழுகைக்கு போறோம் குல்சூரால 3 சுபோக்கு மாறி போறோம் 3ல 3 மோதி தன் மேல் ஊதி கொள்வாங்களோ எந்த தீங்கோ சூனியம் என்று நடக்காது. இது யக்கீனோட செஞ்சு வரும். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வெளியே போனா அந்த புள்ளைய பத்தி கவலைப்படவே தேவை. அந்த துவா ஓதினா அப்படி செக்யூரிட்டி துவா. அதனால எங்க உள்ளங்கள்ல வரணும் இந்த நம்பிக்கை, நபியோட வார்த்தைகள்ல நம்பிக்கை, சுன்னத்தான முறைகள்ல நம்பிக்கை. கை கழுவிட்டு தின்றது, தலையை மறைச்சு தின்றது, சுப்பரா போட்டு தின்றது, இதெல்லாம் லேஸ் இல்ல. எத்தனையோ முசிபத்துங்களே பாதா. இதெல்லாம் விளங்காது எங்களுக்கு, கண்ணுக்கு விளங்கினா தான் நாங்க நம்புறேன். அல்லாஹ் ரசூல் வாழ்க்கை கரிஞ்சீர சூடாமையா ஓன மூளைய ஒரு மூளையில போட்டுட்டு ஹபீப் சென்னத்தை செய். கரிஞ்சீர சூடுன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். உனக்கு முந்தி உன்னை விட பார்வை உள்ளவங்க, நீங்க எப்படி முன்னுக்கு பார்ப்பதை போல் நான் இப்படி இருந்து கொண்டு பின்னுக்கும் பார்ப்பேன்டாங்க. ஏழுமே எங்களுக்கு ஆச்சு உங்களோட முதல்ல காக்கா பேன்னு எவனா சின்னதான் தெரியும். எங்களுக்கு அவ்வளவுதான் ஏழும். சரி, நாங்க நரகத்துல இருந்து கடைசியா வெளியே வாரவடையும் நான் அறிவேன், அவன் உம்மா ஆப்பட பேரும் எனக்கு தெரியும். எப்படி நுணுக்கம். ஆனா எழுவேன் தெரியா, வாசிக்க தெரியா. ஆனா ஆஹாக கிளாஸ் புத்திசாலி ஆகட்டும் உலகத்தை, அதை விட தாண்டி புத்தி ஒன்று இல்ல. மதீனாட காட்டுல ஓனாயை மேய்ச்சி கொண்டு, ஆட்டை மேய்ச்சி கொண்டு போன இடத்துல ஒரு ஆட்டை ஓனாய் பிடிச்சிட்டு, இந்த ஆட்டடே அந்த ஓனாயை விரட்டி பேத்து ஆடை காப்பாத்த போல அந்த ஓனாய் நின்று செல்லிச்சான். ஏனப்பா என்ன ரிசுக்க தடுக்கிறாய் என்று சின்னத்தோட இவன் பார்த்து, என்னடா ஓனாய் பேசுது, நான் பேசுற போது ஆச்சரியப்படுறியா? என்னை விட ஆச்சரியமான ஒருத்தர் பேசுறாரு மதீனால பேசி பாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஒருத்தர் வந்தீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பேசி பாரு அவரோட பேச்சு சொல்லி சின்னத்தோட ஒரு ஆட்டல எடுத்து அப்படியே மதீனாக்கு வந்த நபிஸ்லாம் சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. அவர் வாரார். நபி அவங்க சொன்னாங்க, கிட்ட வர முந்திய சொன்னாங்க, ஓனாய் சின்னத்தை நான் செல்லவா நீ செல்றியான்னு கேட்டா. அப்படி அறிவாளி சின்ன கரிஞ்சிருந்த நீயோட தலைய போடாத. எவனா சொல்லி டாக்டர் இந்த டேப்லெட் நீங்க சின்னமாய் குடிச்சா நான் நினைக்க மாட்டேன் நல்ல முண்டு அப்படி சொல்லி எவனாவது. இந்த அற்ப அறிவுள்ளவனுக்கு உங்களை ஒத்தனுக்கும் பேச தைரியம் இல்லைன்னா இவ்வளவு பெரிய அறிவாளி சேனத்துக்கு தலை போடுறியா? அதனால நபிசுல்லாஹ் சொன்ன விஷயத்தை காலையில தேன் தண்ணியில கரைச்சி குடிங்க, மாசத்துக்கு 3 நாள் உள்ளங்கையில நக்குங்க ஊத்தி, எந்த பெரிய நோயும் வராது. அதனால சுன்னத்தான முறைகள் இது எங்களோட வாழ்க்கையில வரும். தூங்கோல் என்ன எங்களுக்கு படுமா? எவ்வளவு பூச்சி பட்டையில் போகுது எங்களுக்கு தெரியுமா?
நாங்க ஓதுற ஆயத்து குறிச்சிட்ட பறக்கத்துல எல்லாம் ஒரு மலக்கு போட்டு பாதுகாத்து கொண்டு எங்களுக்கு விளங்குமா? மலக்கு கண்ணுக்கு விளங்குற இல்ல. மனுஷனை படைச்சு மண்ணால அதுக்கு உசுறு கொடுத்தவன் தான் எப்படி ஓடுறான் ரேஸ்ல 100 மீட்டர்ஸ்ல நம்பர் 1 உலகத்துல ஆள் கழிக்கிறான். இப்படி ஓடினான் குயிக்கா. இதாரு மண்ணுக்கு உசுறு கொடுத்தவன் செய்யற வேலை. நெருப்ப 10 நாளே மேல தான் போகும். இன்னும் உசுறு இல்ல. அதுக்கு உசுறு கொடுத்து தான் ஜின்கள் இப்படி போயிட்டு வரும் இந்தியாவுக்கு. அவ்வளவு குயிக். நெருப்புக்கு உசுறு கொடுத்து வெளிச்சம் ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போவோம். வெளிச்சம் ஒளி உசுறு கொடுக்காம அதுக்கு உசுறு கொடுத்தே தான் மலக்குமார் குயிக்கா வருவாங்க எல்லா மாவட்டத்திலும் பூமிக்கு. அந்த மலக்குமார் எங்களை காடு போட்டிக்கு யக்கீனோட ஓதும். உங்களோட கண்ணுக்கு விளங்க தேவையில்லை. ரசூலோட வார்த்தையை நம்பினா போதும். அவ்வளவுதான். நம்புங்க, வீணாக மாட்டோம். எனவே இதே போல தொழுக ஒரு சில ஆஜி கொஞ்சம் டக்குன்னு தொழுவான். டக்குன்னு சுவிட்சை தான் போடுறேன் தொழிலுமா டக்குன்னு தொழுது வரவா அப்படி தொழுகை ஆயிக்குமா? தொழுகையில நின்றா பாங்க செல்லக்குள்ள அலிலான மோமெல்லாம் மஞ்சள் ஆயிரமா மல்லாட பயத்தில். எங்களுக்கு மஞ்சள் ஆயும் தேவை, ரோசா ஆயும் தேவையில்ல. வேலை நிப்பாட்டி தொழுகைக்கு போனாலே பெரிய விஷயம். பேச்சோடு எலும்பு தொழு. இது அங்க ஒரு பாங்க செல்லி, வீட்டுல வாப்பா ஒரு பாங்க செல்லி, உம்மாம ஒரு பாங்க செல்லணும். அப்பதான் இவங்க தொழுவாங்க. அப்படி இல்லை. அல்லாட கட்டளைன்னா குறையுமா ஆயிக்கணும். யார் அல்லாட கட்டளைக்கு அப்படி பதறிக்கொண்டு வருவாங்களோ அல்லாஹ் இவரை பதற விடாம வைப்பான். விளங்குதா? கடமை முடியும். கடைசியில கதை பேசினா கடமை முடியும். ஆனா அல்லாட கட்டளை கண்ணியப்படுத்தி செட்டில் செய்ய மாட்டார். கூப்பிட்டு வந்துட்டான். பஜார்ல ஒரு ஆள் போறாரு. பாங்க செல்ல 10 நிமிஷம் இங்க அசருக்கு. இப்ப நான் கேட்டேன், அஜி கூப்பிடு முந்தையே போறீங்க என்னாண்டு. அவர் அழகான ஒரு வார்த்தைன்னு பாவிச்சார். சரி, ஆஜி கேட்காமே நிறைய தந்திக்கிறான் ஆஜி, அதுதான் கூப்பிட முந்தையே போறேன். எனக்கே உள்ள அப்படியே கூல் ஆகிட்டு. அல்லாஹ் எப்படி இருந்து இப்படித்தான் அல்லாட கட்டளை நிறைவேற்றணும். அல்லாஹ் வாண்டிக்கிறான். நான் போக மாட்டேன் முன்னுக்கு. நான் போக மாட்டேன். அல்லாஹ் வாண்டிக்கிறானா? நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ் விருப்பம் இல்லையா? இப்படி ஒவ்வொன்றும் செக் பண்ணி வாழ்க்கை செஞ்சு கொண்டு போக்கல அப்படி முன்னேறுவோம். ஒரு மனுஷன் கண்ண ஹராத்துல பாவிச்சா அல்லாஹ் புகழக்கூடிய பாக்கியம், அவனை திக்ர் செய்யற பாக்கியத்தோடு தூரமாயிருவார். அது முசீபத்தால். அப்படின்னா அது இன்பம் மீக்காது. என்ன தஸ்பீஹ் உருட்டி பாக்கேலும், தஸ்பீஹ் உருட்டி ஹராத்த பாக்கேலும். ஆனா அந்த ஹராம் அந்த திக்ர் இவர பாவத்தின் தடுக்கலன்னா அதுட பவர் இல்லைன்னு தான் இருக்கும். அதனால எங்கட பார்வைகள் பேணணும். எங்கட தொழுகையில் ருசி வர யார் சபையில நாவ பாதுகாப்பாங்களோ, சபையில சும்மா அறுக்கப்படாது வளவலண்டு. அல்லாஹ் இவரும் வாரா, ஆஹா சபை நாரும் பேசி சும்மா பேசி கொண்டிப்பாரு மக்கள் சும்மாவே சொல்லுவாங்க. ஏன் சும்மா பேசுற? தேவைக்கு தான் பேசுவோம். அப்போ இவரு 6 வருஷம் நீ சபைக்கு லாய்க்கே இல்லையாஜி, சும்மா வளர்த்துவாரு இவரு. அவரோட கண்ணியம் சும்மா பேத்துரும். அதிகமா பேசுறோட கண்ணியம் பேத்துரும். பாருங்க, சும்மா பேசுற. அதிகமா அல்லாஹ் பத்தி பேசுறோட கண்ணியம் கூட்டிக்கொண்டே போகும். நபி சொன்னாங்க, அல்லாஹ்வின் மகத்துவத்தை உங்களோட உள்ளங்கள்ல இறக்குங்க, அல்லாஹ் உங்களே மன்னிப்பாண்டா. யார பார்த்தோன்னே அல்லாஹ்ல நினைவு வருமோ அவர் உங்கள சிறந்த அடியார் சொல்லப்பட்டி. அதனால யார் சபையில நாவ பாதுகாப்பாங்களோ, பிரயாணத்துல கண்ணை பாதுகாப்பாங்களோ, தொழுகையில உள்ளத்தை பாதுகாக்கிற பாக்கியம் அல்லாஹ் கொடுப்பானா. உலகம் உள்ள மோடைய தொழுகையில் அங்கிலங்கள் இதை விட்டு நல்லா பாதுகாப்பான். அதனால தொழுகை அழகா தொழப்படும். ஏன்னா தொழுகையில் ஆடி ஆடி தொழுகிற, சொரிஞ்சு தொழுகிற, இது ஒன்றும் எங்களை தொழுகையால் ஒன்றும் சாதிக்கலாம். நபியே உங்களோட குடும்பத்தாருக்கு ஒரு கடையை போட்டு கொடுங்க, நீங்க ஒரு கடையை போட்டு உட்காந்துக்கோங்க, நான் உங்களோட சாப்பாடு பொறுப்பில்லை, நீங்க பார்த்துக்கோங்க அல்லாஹ் செல்லலே. நபியே உங்களோட குடும்பத்துக்கு தொழுகை ஏவுங்க, நீங்களும் உறுதியா நிலையா இருங்க, நாங்க உங்கள்ட்ட சாப்பாடு கேட்கல, நாங்களே உங்களுக்கு ரிசுக்கு தாரோம். ரிசுக்கு நாங்க உங்கள்ட்ட கேட்கல, நாங்க தாரோம். அதனால ரிசுக்கு ஆக பெஸ்ட் வழி எது? தொழுக. சரியா தொழுங்க, ரிசுக்கட பயமே வைத்துரும். நாளைக்கு என்ன ஆகுமோ, இன்றைக்கு திட்டம் சரி, விடிய கோல நீ எப்பா பயப்படுறாய்?
எத்தனாயிரம் வருஷம் உலகத்தை ரன் பண்றான். நல்லா உங்களோட சல்லிய பார்த்தா ரன் பண்றான். உங்களோட டொலரை பார்த்தா அவன் தின்னதாரே படைச்ச நாளும் தின்னு. இவ்வளவு காலம் திண்டை தாரத பிச்சை, இவ்வளவு காலம் குடிச்சை தாரத தண்ணிய, உடுத்த உடுப்பு யாரு அல்மாரி திறந்தா புளுரே உடுப்பு தானே எங்களுக்கு. அவ்வளவு உடுப்பு. ஆனா பஞ்சம் பாடுறதே உடல்ல. எந்த பெருநாளை உடுப்பு இல்லாம இந்திக்கு எப்படி உடுப்பாட்டுறான் பாத்தீங்களா? உடுப்பாட்டுவான் ஆனா உடுக்க மாட்டான். அதனால உணவு தாரை அல்லாஹ், அது ஆக பெரிய சபப் தொழுகை. இதே போல குர்ஆன் திலாவத். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வோட பேச நினைச்சால் தக்பீர் கட்டி கொள்ளுவேன், அல்லாஹ் என்னோட பேச நினைச்சா குர்ஆனை திறப்பேன். சுப்ஹானல்லாஹ். யார் தஹஜ்ஜத்துல வாங்குக்கு முந்தி சுபோட வாங்கு முந்தி குர்ஆனை பார்த்து ஓதுவாங்களோ அற்புதமான பிரகாசம் கல்புல கிடைக்கும். அதே போல சுபஹான கலிமா, ஸலவாத், இஸ்திஃபார், காலை மாலை இஸ்திஃபார், இதெல்லாம் 300 முறை உட்கார்ந்து செய்யுங்க. யாரோட பேசவே செய்வாங்க. தனிய முக்கியமான கோல் பேசக்கோல புள்ள கிட்ட வந்தால் எடுங்களே பயரோட பேசுறேன். முக்கியமான கோலா, முக்கியமான கோல் மொட்டை மாடியில பேசி பேசுறேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம. அல்லாஹ்வோட தனியா உட்கார்ந்து பேசுங்களே, எவ்வளவு இன்பம் என்று பாருங்களே. சுபஹானல்லாஹ். அது ருசியே வேற. மாங்காட ருசியை ஒரு துண்டு வெட்டி கொடுத்தா விளங்கும். தேன் ருசியை கொஞ்சம் விரல எடுத்து நக்கி விட்டா விளங்கும். என்ன பொரிச்ச கோல் ருசியை ஒரு துண்ட வாயில வச்சா விளங்கும். புரியாணி ருசி மூக்காலே விளங்கிடும். ஆனா விக்கிட்ட ருசிய கல்வால செஞ்சவனு மட்டும்தான் செய்யல. அதை விளங்கப்படுத்தலாம், விளங்கப்படுத்தலாம். அவரே உணர்ந்து கஷ்டப்பட்டு அடைஞ்சு கொள்ளணும். இதே போல எங்கட குணங்கள் நலவு பார்க்கணும். பண்டிய பூந்தோட்டத்தை போட்டாலும் பீத்தான் தேடுமா, அவ்வளவு பூய்க்கு அதை பார்க்காதான். அவட எல்லாம் நல்ல ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, இது மட்டும் சரியில்லை அதே பேசுறீங்க, அதை பேசுவானோ அவட நலவு பேசுங்க, நலவு பேசுங்க. கெடுதி பேசுறீங்க, அதே கெடுதியில் நீங்க மாட்டுவீங்க. விளங்குதா? யாருக்கும் குத்தி பேசுறது, ஹிண்ட் அடிக்கிறது எங்கட பழக்கம் ஐக்க வர முடிவு செய்யணும். நான் இப்போ யார்கிட்ட புறம் பேசுறது, நலவு தான் பேசுவேன். இதே போல நாளை மறுமையில தராசில முதலாவது போட்டு நிற்கிறாமல் என்னது? தொழுக, நோம்பு, ஜகாத், ஹஜ்ஜி, தப்லீக், திலாவத், ஜிஹாத். நோம்பு இல்ல, கணவன் தராசில முதலாவது போடுறை மனைவியோடு நடந்து கொண்டமாய். மனைவியோட தராசில முதலாவது போடுறை கணவனோடு நடந்து கொண்டமாய். நபி அவன் சொன்னாங்க, யார் மனைவிக்கு நல்லவன் அவன் தான் நல்லவன் என்றான். ஒரு பொம்பளை கேட்டா, யார சூழல்லாம் நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், கணவன் ஹக் என்ன கடமை என்னன்னு கேட்டான். நபி சொன்னாங்க, உன்னோட கணவன் உடம்புல வெண்குஷ்டம் வந்து அதால சலம் வெளியே வருது, நீ உன்ன நாக்கால நக்கி நக்கி முழு உடம்பே துப்பராக்கி விட்டாலும் நீ கணவன் கடமையை நிறைவேற்றிய பொம்பளையாக ஆக மாட்டா என்றான். எங்கே கதை? இன்னும் நபி அவங்க சொன்னாங்க, யார் மனைவிக்கு கை தூக்குவானோ அவன்ல எந்த நலவும் இல்லைண்டா. ஒரு இடத்துல டிவோர்ஸ் ஒன்று ஆக போகுது தெமிட கொடையில. என்னைய கூப்பிட்டு ஷேப்பாங்க, ஒரு புள்ள சின்ன ஜோடு உண்டு. போனா கூட்டாளிட சைட் தான் குட்டிட சைட். மாப்பிள்ள சைடு வந்து எனக்கு சின்னத்திலே தெரியும், எங்கட பழைய மஹல்லா. போய் உட்கார்ந்தாச்சு. மாப்பிள்ளை தாத்தா உண்டும் மச்சான் உண்டும் ஒத்தகால் நிற்கிறா, இந்த உடைக்கணும். நான் அந்த குட்டியை திரைக்கு பின்னால பேசி கணவன் பொறுமை சொல்லி எல்லாம் பயந்துக்கோங்க மவள், இப்படி இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இந்த அமல் செய்யுங்க, எப்படி நடந்துக்கோங்கன்னு சொல்லி முடிச்சு எல்லாம் முடித்தேன். ஒன்றுக்கு இப்ப செட்டில்மெண்ட்டுக்கு பேத்திக்கு பொடியான தாத்தமா ரெண்டே கண்டத்தோட இப்ராஹிம் வந்திருக்காரு பாருங்களே, இப்ப என்ன செய்யறேன்னு சொல்லி ஒன்னும் பேசிக்கொள்ள கம்மு நிற்கிறாள். மச்சான் ஸ்டார்ட் பண்ணாரு, மூத்த மச்சான் ஆஜி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க மவனை பார்த்து, மவனே தலைவாசல மாத்தின்னு சொன்னாங்க தானே, இவர் உடைக்கிறது பேசுறாரு. சொன்னாங்க தான். இன்னைக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு கேட்டார். சரிதானே, இவனுக்கு சுபோவே இல்ல, தொழுகே இல்ல, இவன்கிட்ட மார்க்கமே இல்ல. இஸ்மாயில் உடுப்பு உடுப்பாடுறாரு இவருக்கு. அவர் தாரு தூசி போடுவியா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அது போற சொன்னாரு ஆஜி அல்ல அடிக்க சொல்லிக்கான் தானே மனைவிக்கு. அசனோ பொலிஸ் அடி இல்லைன்றார். அங்கே மஞ்சளாவோ எங்களை பச்சையாவோ எங்களை சோப்பாவோ எங்களை நாவ கலராவோ அடிக்க சொல்லி இல்ல. மனைவிக்கு அடிக்க சொல்லிக்க எப்படி லேஞ்சோன்னு சுருட்டி அடிச்சா எப்படி அடிக்க, அந்த அளவுக்கு அடிக்கல. நீங்க நினைக்கிறமா இந்த முகத்துல குத்திங்கள பீங்க அங்கே காதி படிக்க அப்படி அடிக்கலாம். அதனால சிலவங்க சொல்லுவா எங்களோட வைஃப்
சீதே வியாஜி, எவ்வளவு ஏசினாலும் ஒரு வார்த்தை பேச மாட்டான். ஆனா கியாமத் நாள்ல ஃபைல கிண்டுவான். யா அல்லாஹ், நான் கொஞ்சம் சீனி கூட்டி போட்டதுக்கு இப்படி முகத்துல பாஞ்சாலும் அந்த நாள்ல எடுப்பான். அதனால டெய்லி மன்னிப்பு கேட்டுக்கொள்ளட்டுமா. பாருங்க, உரமா பேசிப்பான், மன்னிச்சுக்கோங்க. இது ஏசுற மட்டும் ஏசி போட்டு மனைவி புகழ்ற நல்ல பொம்புல ஒரு வார்த்தை பேச மாட்டான். முடிச்சுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். சின்ன ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கொள்றேன். ஒரு பொம்புல ஒரு பயணம் கொண்டு போனா அந்த ஊர்ல கடைசி பஸ் மிஸ். ஊருக்கு வந்து கொலையில இவருக்கு தெரியும், கூட்டாளி கிளாஸ்மேட் அந்த ஊர்ல இருக்கிற அவளை வீட்டுக்கு போய் தட்டிச்சுன்னா, பாருப்பா நான் இன்னைக்கு வந்து மிஸ் ஆயிட்டு இன்னைக்கு ஒரு ராவ் தங்கிட்டு வெளியே பைத்தியமா நீ என்ன படிச்ச புள்ளியா இது உன்னையாட்டு கண்டேவோட கால உட்கார வச்சு இப்ப பேசிக்கொண்டு நிக்கிறா. திருகால அரைச்சு வைக்கிறா. வேற அந்த வீட்டுக்காரு கதவு தட்ட சத்தம் கேக்குது. பார்த்தா அந்த வீட்டுக்காரன் மாப்பிள்ள வந்திருக்கிறாரு. உடனே போயிட்டு கதவை திறந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சிரிச்ச முகத்தோட வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு, டயர்ட் ஆகிட்டீங்களா? இவ பார்த்தா என்னடா இப்படி மாப்பிள்ளையோடு நடந்து கொள்றா. இவ உட்கார வச்சு என்ன ஓடும், என்ன குடிக்கிறீங்க, சூடா ஓடுமா, கூழ் இல்ல கொஞ்சம் தண்ணி தாவேண்டா. தண்ணி கொணார கேப்ல தூங்கிட்டா. இவ டிஸ்டர்ப் பண்ணாம தண்ணி கோப்பை வச்சு நின்று கொண்டே இருக்கிறா. திருகக்கல் ஆட்டோவா சுத்துது. இவ பார்த்தா என்னடா இது, எலக்ட்ரிக் காலம் இல்லையா அது. அவரை எலும்ப காடி நின்று கொண்டு தான் தண்ணி வச்சுக்கொண்டு, என்னப்பா உங்களுக்கு இக்கையில தூக்கமான்னு சொல்லி தண்ணியை கொடுக்கல, அப்படிதான் நிப்ப ஒண்டே நீங்க கரடிமா இந்த கொண்டுல தூங்கிட்டீங்கன்னு சொல்லி கொடுக்கல. அவர் ஆறுல தூங்கி முடிய காட்டி அதுக்கு போறோம் எலுமினாரு தண்ணியை கொடுத்த என்ன தின்றீங்க, ஓ சரியான பசிக்குதப்பா. சாப்பாடு கூட மரம் தூங்கிட்டா. மரம் நின்று கொண்டே இந்த மிச்ச நேரம் திருகால் சுத்தி கொண்டே இருக்குது. சாப்பாடு எலின்னு போற கொடுத்து அவருடைய வேலையெல்லாம் முடிச்ச போற இவன் தங்கிறாவ் வெளில போயிட்டு இவ திருகால் அரைச்சு கொண்டிருக்கிறது. யாரு இந்த பயணம் வந்தாவே அரைச்சு கொண்டிருக்கோல கதவு சத்தம் கேட்குது. ஓடி போய் பார்த்தா மாப்பிள்ள. அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க மாஷா அல்லாஹ், என்ன செஞ்சு எப்படி வரமே கரண்ட் கம்மிமா இப்ப இது என்னடா புதுனமாய்க்கு இன்றைக்கு இப்படி வெல்கம் ஆகி என்ன விஷயம் இவருக்கு டவுட்டும் கூட இவ்வான்னு சொல்லி உட்காருங்க, என்ன குடிக்கிறீங்க, இல்லப்பா ஒன்றும் இல்ல, சரி சார் கேளுங்களே, இல்ல ஒன்னும் தேவையில்லப்பா எனக்கு தண்ணி இல்ல, தண்ணி ஒன்றும் டயர்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒண்ணு வாங்க கேளுங்களேப்பா தண்ணி கொஞ்சம் விட்டேன் இப்ப பார்த்த பெரிய தானியா போய்த்துரும் என்ன சொல்லி சரி தண்ணி கொண்டான்னு சொன்னா. நான் தண்ணி கொண்டாரு கேப்ல தூங்கணுமான்னு. என்னடா தூங்கணும், எனக்கு தூக்கமே இல்லையே. கரைச்சல் இல்லாம தூங்கினார். தூங்கி கொண்டிருக்கிற தண்ணி நிப்பாட்டி வச்சு பார்த்து திரைகள் சுத்தாண்டு சுத்துமா அப்படி. இது படமே ஓடுது, மெய்க்கும் இல்லே படமே காட்டுறே. அப்புறம் எலும்புகண்டு கொடுத்தா குடிச்சாரு. சாப்பிடுங்களா, பசியல, என்னப்பா கொஞ்சம் சாப்பிடுங்களே. சரி கொண்டாண்டாரு அவஸ்தியெல்லாம். மரம் தூங்கணும், மரம் தூங்க சொல்றா. சரி கரைச்சல் அவன் தூங்கி பார்த்தா திரைகள் சுத்தல்ல. இது படம், படத்துக்கு கூலி கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், அல்லாஹ் உதவி வராது, நடிச்சு சம்பரிக்கலும். அதனால ஹதீஸ்ல வந்திருக்குது, எந்த மனைவி கலைத்து போன தந்த கணவனை சிரித்த முகத்தோட வரவேற்பாலோ ஜிஹாத் அரவாசி கூலி எழுதப்படும்டா. இது வரக்கோலே கொண்டாந்தீங்களான்று பிடிக்கும். செக் பம்பாவி ஹயர் இல்ல, வெயில்ல காஞ்சி கருவாடாவி கரப்பட்டாவி வரக்கோல கொண்டாந்தீங்களாண்டா. அவட சலாமே ஆயிட்டான் வரக்கோலே. இன்றைக்கு ஆட்டி ஆட்டியாவார் என் கைய மாஷா அல்லாஹ். இன்றைக்கு 100 ரூபாவா, அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவுதான் எப்படிக்கும் அந்த வார்த்தை. ஒரு ஆள் வேலை விட்டு நெடுவு 5 மணிக்கு பள்ளிக்கு வாரான், 5:30க்கு மாரிபுக்கு தொழுதுட்டு இஷான் தொழுது தான் வீட்டுக்கு போறத கேட்டா, என்னப்பா நீங்க டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வருஷம் எடுத்து டீ எல்லாம் குடிச்சு வீட்டுக்கு போயிட்டு நல்லா தான் ஆயிக்கும். போக்கொலைய முகத்துல பாய்வா, அப்புறம் பலாயாவும் பெரிய தானியாயிட்டு அந்த ராவு கலியும். அதை விட இஷா பூரா போனா மேசையில சாப்பாடையும் திண்டலான்னு படுத்துறேன். இந்த சண்டைக்காது மறியலை விட மோசமா இல்ல இந்த வீடு. அதனால சிலவங்க 16 சைஸ் தான் அவரோட ஷர்ட், 14 போட்டுக்கொண்டு தடமாற தேவையில்லை. உங்களோட சைஸை நீங்க எடுத்துக்கோங்க, நீயே 14 போட்டு இதுக்கொண்டு தடமாற இறுகிக்கொண்டு. சிலவங்க சிலர் கேட்டீங்களா உங்களோட பொறுமதி என்ன கேட்டீங்களா, அப்படி பேச இல்ல பயான் பண்றேன். மாப்பிள்ளை விலையும் கொள்ளணும், மனைவிட பொறுமதி என்ன, பொம்பளை விலைவனும் கணவன் பொறுமதி என்ன. அதனால ஒருத்தர் சொன்னாரு முடிச்ச புதுசுக்கு ஏன்னு சொன்னாரு, ஒரு டின்றாரு, அப்புறம் ஓபிடியில போய் நின்றுச்சான் அடிக்கிற அடிக்கி. அதனால குடும்ப வாழ்க்கைக்கு தானே ஆக முக்கியம். நிறைய குடும்பத்தை நாசமாக்கினை உம்மா வாப்பா இல்லாட்டி மாமு மாமி. மவள் மூத்த இதாகிக்கொண்டு வரக்கொள்ள செல்றே என்ன ஒன்றும் இல்லம்மா வாந்தை ஃபைல கொண்டாடத்தான் போய் ஒன்றும் இல்லமான்றே. மூத்த காத்தா வந்தீங்க பிரச்சனை இல்லையே என்ன சார் செல்லிப்பாரு. உண்மை சொல்றேன், நீ சும்மா இந்தியா உன்னோட 2 கேட்கலாம், நீ அனாதையா அப்படி இல்லை பேசணும். நீங்க செல்லணும், நீ ஒன்று கொண்டு பேசிப்பாய், நீ மாப்பிள்ளை வாயடிச்சுப்பாய், போ உன்னோட சொர்க்க மயில தாங்கி போ.
இந்த செல்லக்குள்ள மருமகன் திருந்துவான். இது வைன் பண்ணி போட்டு கொடுத்து பத்த வச்சு நல்லா ஏறி பத்தி விட்ட போறோம் அவன் வச்சு மகனையும் வைத்துருவான். அதுக்கப்புறம் நீங்க பட்டு மாயோன் மார்க்கம் என்னன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல பாகிஸ்தான்ல டிவோர்ஸ் முடிவாயிட்டு, இப்ப டிவோர்ஸ் பண்றது மட்டும்தான், தலாக் செல்ற மட்டும்தான். என்னன்னு போயிட்டு ஒரு மௌலான போயிட்டு கேட்டா மாப்பிள்ள செல்றாரு, எங்களோட உம்மா செல்ல உம்மா நல்லா வைன் பண்ணி முசல்லாலே இப்பாங்க மாமிமார், ஆனா மருமோட நலவு விளங்கையாது அப்படி மாமிமாரு. நீ இப்ப என்ன கேஸ் சொன்னா, மாமி கிட்ட மருமோல் செல்லாம வெளியே போனேன். எங்களோட உம்மா சென்னை வெளியே போகல, ஒரு வார்த்தை செல்லலையா மாமி பீத்து வாரன்னு. இதைத்தான் பத்த வச்சு விட்டிக்கிறா. ஹசரத் கேட்டாராம், உனக்கிட்ட கேட்டாவா அனுமதி போவ? ஓ என்னமே முத வார்த்தை என்ன, மடேன் மார்க்கத்தை படி, மடேன் மார்க்கத்தை படி. உன்னோட பொன்புல வெளியே போகல, உன்னிட்ட மட்டும் கேட்டா போதும், சென்னா போதும், உன்னோட உமாக்கு செல்ல தேவே இல்லை. இதுக்கா தலாக்குன்னு கேட்டா. எந்த ஒரு பொம்பளைக்கும் கணவனுக்கு ஆக்கி கொடுக்க தேவையில்லை, இஸ்லாத்துல தேவே இல்லை. அவ செய்யாட்டி குத்தவாளியும் இல்லை, உடுப்பு கழுவி கொடுக்க தேவையும் இல்லை, செய்யாட்டி குத்தவாளி இல்லை. அப்படி செஞ்சும் பாலானத்தை கொண்டு வைக்கிறா. இது பாலானமா கைக்கல் தண்ணியா? இவன் அகராதி எப்படி கஷ்டப்பட்டு ஒரு டீ ஊத்தி வந்திருக்கிறா, உங்களுக்கு டீ ஒன்று ஊத்தேன்றான். எப்படி அந்த வார்த்தை? அதனால வீட்டு வாழ்க்கையில ஒரு வார்த்தை போதும் நாசமாயிடும். ஒரு உம்மா மவன் பரலியான ஒரு மவனுக்கு நீ என்ன மவன் இல்லடாண்டு 100 இல்ல 1,00,000 வருஷம் மவன் இல்லாம போறல்ல. ஆனா ஒரு வார்த்தையில் உடையிற ஒரு கனெக்ஷனுக்கு முண்டா கணவன் மனைவி 3 சொல்லோட வைத்துரு. அதனால வாழ்க்கையில அழகு என்னது? குடும்ப வாழ்க்கையை நாங்க இன்ஷா அல்லாஹ் அமைச்சுக்கொள்வோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு பயணத்தை நோக்கி போகுது. கபர்ல தண்ணி வைக்கணும், யாருக்கும் SMS அடிக்கலாம், விசாரிக்கலாம், ஒன்னும் செய்யல, என்ன பாக்குறீங்க எங்களே கவனக்கும் இல்லை, யாசின் ஓதுறீங்களா ஒன்னும் கேட்க மாட்டான். யாரும் சொல்லி செய்ய போறே இல்லை. அவ்வளவு பிஸி பால்க இறக்கம் இதா செய்வா. அந்த அடிப்படையில் அந்த வாழ்க்கையை தயாராக்கும். இந்த வேலை இன்ஷா அல்லாஹ் நடந்து கொண்டே இருக்கும். என்ன மௌலானா யூனுஸ் பூனேவாலா ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தப்லீக்கு எதிரா 1 கோடி போஸ்டர் அடிச்சாலும் அணுவளவு சரி இந்த வேலைக்கு கெட்ட பேர் உண்டாக்கலாம். அவங்கள சொல்றாங்க தப்லீக் எதிரா, தப்லீக்கு ஆதரவா 10 கோடி போஸ்டர் ஒட்டினாலும் அணுவளவு இத கண்ணியத்தை கூட்டே மேல ஆதரவுக்கும் எதிர்ப்பேன் தாண்டி தப்லீக் எங்கேயோ வைத்துட்டான். அதனால இதுல வேலை இல்லை எங்களுக்கு. யாரும் இதை நிப்பாட்டவோ இது இல்லாம கையெல்லாம் உன்னதமான வேலை. இதை செய்யுங்க, மனசு நாவுவீங்க. செய்யல சும்மா இருங்க, எதிர்க்கவான். சும்மா பெய்து எல்லா கம்பியுமா இல்ல, கரண்ட் கம்பி என்ன பஸ்ல இருக்கிற கம்பியை பிடிச்சிங்க சரி, பேமெண்ட்ல போடுற பேமெண்ட் கம்பியை பிடிச்சிங்க சரி, என்ன வீட்டுல கேட்ல இருக்கிற கம்பியை பிடிச்சி சரி சும்மா வைக்கும். ஆனா கரண்ட் கம்பி சும்மா வைக்காது, அது உங்களே பிடிக்கும். ஓராய்ச்சி உங்களை கருப்பாக்கியே விட்டுரும். அதனால வேலை செய்யுங்க, செய்யாம இருங்க, அது உங்களோட விருப்பம். ஆனா எதிர்க்க போவானம், கேட்கவே ஆவானம், கேட்டு தின்னவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வேலையை நாங்கள் எல்லாரும் தியாகத்தோட செய்வோம், குடும்பமா செய்வோம், பேணுதல் அழைப்போம், அல்லாஹ்க்கு பயப்படுவோம், நேரங்கள் காலங்களை பொறுமதியாக கழிப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பேசினபடி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.